இருந்த ஒரு தெய்வத்தை நம்புகிற நீங்கள் உயிர் உள்ளவர்களாக ஜீவனுள்ளவர்களாக பலத்தோடு கடந்து செல்ல வேண்டியது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்கு மிடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையாய் ජීවමාන දෙවි කෙනෙක්ව නමස්කාර කරන ඔබ මම ජීවනයේ ඇතිව පණ ඇතිව ඒ ජීවමානත්වයෙන් ගමන් කරන එක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනෙන් ඔබට මට කතා කර දෙන්නේ. மதங்களை பின்பற்றுவர்கள் அப்படியாக வாழலாம். අපි දන්නවා ආගම අනුගමනය කරන ඒ ආකාර ජීවත් වෙන්න පුළුවන්. மதங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களும் கூட அப்படி வாழலாம். ආගම අනුගමනය කරන කිතුණු ආගමේ ඉන්න අය පවා එහෙම ජීවත් වෙන්න පුළුවන්. நமக்கு அப்படி வாழ முடியாது. නමුත් අපිට එහෙම ජීවත් වෙන්න බෑ. இந்த காலவெளியில நீங்கள் விசேஷமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில வசனங்களை சொல்லி வீடுகளில் போய் வாசிங்க. ඒ නිසා මම මේ ඔබ මතක තබා ගන්න ඕන වදන් කීපයක් කියනවා මේවා ගෙදර ගිහිල්ලා කියවන්න. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தை வாசிங்க. ඔබ එසේකියල් 39 වෙනි පරිච්ඡේදයේ ගෙදර ගිහිල්ලා කියවන්න. சகரியா 13ஆம் 14ஆம் வசனங்களை வாசிங்க. ඒ වගේ සකරියා පොස්තේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පරිච්ඡේදය ඔබ ගෙදර ගිහිල්ලා කියවන්න. இன்றைய தினத்துல கூட அதை வாசிக்கலாம் நினைத்தேன். ஏன்னா நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறதுல வீடுகளில் போய் வாசிங்க. இதுல இந்த இஸ்ரவேல் ஜடத்தை குறித்தும் இஸ்ரவேல் அந்த தேவ ஆலயத்தை பிடிக்கிறதை குறித்தும் இயேசு இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறதை குறித்தும் தெளிவாக விளங்கப்படுத்துகிற விசேஷ பகுதி. ඉතින් බොහෝ කෙනෙක් බයිබලය ඔබ කියවන්නේ නැති නිසා අපි ඉල්ලා සිටින මේ පරිච්ඡේද ඔයගොල්ලන්ගේ ගෙවල් වලදී කියවන්න ඒකට හේතුව තමයි ඒ ස්ථානයේ ඉස්රායෙල් යෙරුසලම අත්පත් කර ගැනීම, යේසුස් වහන්සේගේ ඊම ළඟාවීම, යෙරුසලම් දේව මාලිගාව නැවතන ගොඩනැගීම මෙවැනි කාරණා ඒ ස්ථානයේ සඳහන් කරලා තිබෙනවා. அப்ப அதுல இந்த ஒலிவ மலையை குறித்து சொல்லுகிறது. ஒலிவ மலையில இயேசு வரும்போது அந்த ஒலிவ மலை இரண்டாக வெடிக்கும். வெடித்த பின்பதாக இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி வரைக்கும் யுத்தங்கள் நடக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ඒ වගේ යේසුස් වහන්සේ එන විට ඔලිව කන්දට තමයි උන්වහන්සේගේ පාද පතිත වෙන්න යන්නේ. ඒතර බයිබලයේ කියනවා ඔලිව කන්ද දෙකට දෙබෑ වෙන්න යනවා. එවිට මේ පැත්තේ සිට ඒ මිටියාවත දක්වා විශාල යුද්ධයක් අට ගන්න බව දෙවියන් වහන්සේගේ දේව වචනේ ප්‍රකාශ කරනවා. ஒலிவ மலை அங்கே தடையாக இருக்கிறபடியால் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போக முடியாது. ඒකට හේතුව ඔලිව කන්ද එතන බාධාවක් තිබෙන නිසා මේ පැත්තෙන් ඒ පැත්තට යාමට බාධාවක් තිබෙනවා. சகரியா 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக இப்பொழுதுக்கு அந்த ஒலிவ மரமானது இரண்டாக வெடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெடிப்பு இருக்கிறபடினால் இன்றும் கூட யாரும் போய் அங்கே நிலப்பரப்பிலே தங்குவதில்லை. அதுபோல வீடுகளை கட்டுவதில்லை. பெரிய ஒரு ஹோட்டலை கட்டுவதற்காக முயற்சி பண்ணினாங்க. அந்த ஹோட்டலை கட்டும் போது அவர்கள் பரீட்சை செய்து பார்த்த போது அந்த நிலப்பரப்பு எந்த நேரத்திலும் ஒரு பிரச்சனைக்கு உருவாகலாம் என்கிறபடினால் அந்த ஹோட்டலை கட்டுவதை நிறுத்தி விட்டார். දැනටමත් අපි දකිනවා සකරියා පොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ සඳහන් කර ආකාරයට ඔලිව කන්ද පුපුරා යන බව දැනටමත් විද්‍යාඥයන් සොයාගෙන තිබෙනවා. ඒ ඉරිතැලීම් තිබෙනවා. දැනටමත් ඒ ස්ථානයේ මිනිස්සු වාසය කරන්නේ නැහැ. විශාල හෝටලයක් හදන්න ගියා. පස පරීක්ෂණය කරන අවස්ථාවේදී ඕනෑම මොහොතක මේ කන්ද දෙදරා යන්න පුළුවන් නිසා ඔවුන් ඒ වැඩේ නැවැත්තුවා. එවැනි තත්ත්වයක් එතන උදා වෙලා තිබෙනවා. இடத்துல கேட்கும்போது வந்து அதுக்கு தெளிவாக வித்தரம் கொடுக்கறதில்லை. இதெல்லாம் இந்த வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசன வசனங்கள் அவர்களை நம்புகிறார்கள் என்கிறதை குறித்து தான் நான் சொல்லுகிறேன். ඒවන් තාක්ෂණය මේ ගැන අහලා බැලුවම ඒවන් තාක්ෂණයකට හරි පිළිතුරක් දෙන්නේ නැහැ. ඒගොල්ලන් කියනවා අර බයිබලයේ තියෙන වචනය ඒ අනුගාමිකයන් එක විශ්වාස කරනවා. එච්චරයි එයා දෙන පිළිතුර. அப்ப நல்லா ஞாபகத்தில் வைங்கள். இந்த வேத சத்தியங்கள் வந்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக 2500 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டதனுடைய சத்தியத்தை விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள். ඒ නිසා හොඳට මතක තබා ගන්න අවුරුදු 2500කට ඉස්සෙල්ලා දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියලා නැත්නම් සත්‍යතාවය අද මේ ලෝකේ විද්‍යාඥයන් එක සනාථ කරනවා. ඒක නේ ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ විශ්වාස කරන්න. அப்ப இந்த சத்தியம் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒரு நாளும் ஒளிந்து போகிறது இல்லை. මතක තබා ගන්න මේ සත්‍යතාවය ආස පොළව පාව ගියත් කිසි කලක මේ සැබෑව පාව යන්නේ නැහැ. இந்த சத்தியத்துக்காக வாழுகிற ஜனக்கூட்டம் தான் நாங்கள். මේ සැබෑව උදෙසා ජීවත් වෙන වූ ජන කොට්ටාසය තමයි අපි. சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படியான அந்த ஜீவனுள்ள பலத்தோடு கூட கர்த்தருக்காக கடந்து செல்ல வேண்டிய காலகட்டத்துக்குள் கடந்து வந்தோம். ඔබ මම ජීවනයේ ඇතුව බලය ඇතුව ශක්තිය ඇතුව ගමන් කළ යුතු කාල වකවානුවක ඔබ මම ඇවිත් ඉන්නේ. இந்த வேத வசனத்துல வேற ஏதாவது நாட்டை பற்றி எழுதியிருக்கலாமே. අපි ඇයි මේ දේව වචනේ වෙනත් කාක් අරගෙන ලියන්න තිබ්බනේ? ஏன் இயேசு பிறந்த அந்த யூதருடைய நாட்டை குறித்து பேசுகிறது? ඇයි යේසුස් වහන්සේ ඉපදුනව මේ යුදෙව් දේශය ගැන එතන සඳහන් කරලා තිබෙන්නේ? அப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்துல இன்னும் எத்தனையோ மலைகள் இருக்கிறது. අපි දන්නවා ඉස්රායෙල් දේශයේ තවත් ගොඩක් කඳු තිබෙනවා නේද? ஏன் அந்த மலைகளை குறித்து பேசாமல் ஒலிவ மலையை குறித்து பேசுகிறது? ඇයි ඒ කඳු ගැන ප්‍රකාශ නොකර මේ ස්ථදී ඔලිව කන්ද ගැන පමණක් මේක ලියලා அந்த තියෙන්නේ? ஒலிவ மலை பேசி இருந்தாலும் கூட அந்த இடத்துல இந்த கட்டடங்கள் கட்ட முடியாது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஹோட்டல் கட்டுவதையே நிறுத்துகிறார்கள். ஏன் அது අපි நிறுத்தப்படுகிறது? දන්නවා ඔලිව කන්ද ගැන බයිබලයේ සඳහන් කරලා තිබුණා.
තිබුණත් එතන හෝටලයක් ගොඩනගන්න ගිහිල්ලා විද්‍යාඥයෙක් සොයලා බලලා අද එතන හෝටලයක් සදන්න බැරි තරමට ඒක නවත්තලා තියෙනවා නම් ඇයි මේවා සිද්ධ වෙන්නේ? ஹalleluya. හalleluya. அந்த ஒலிவ மரத்துல ஏனப்பா வெடிப்பு ஒன்று உண்டாய் இருக்கிறது? ඇයි ඔලිව කන්දේ පිපිරීමක් අටගෙන තිබෙන්නේ? ஏன் இந்த வேதத்துல அதை குறித்து ඇයි எழுதப்பட்டிருக்கிறது? බයිබලේ ඒ ගැනම සඳහන් වෙන්නේ? ஆனால் ஏஐ மாறலாம், சத்தியம் மாறாது. ඒවන් තාක්ෂණය වෙන්න පුළුවන් නමුත් දෙවියන් වහන්සේගේ සැබෑව වෙනස් වෙන්නේ නැහැ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை අත්පොළොස් மகிமைப்படுத்துவோம். නාමයෙන් දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරමු. இந்த காலத்திலே ஏஐயோடு கூட இருக்கிற பிள்ளைகள் ඒ නිසා මේ කාලේ ඒවන් තාක්ෂණය ඔස්සේ ගමන් කරන දරුවන් ஞாபகத்தில் வைங்கள், அதை பார்க்கலாம். தேவனுடைய இந்த வார்த்தை சத்தியம், மாறாதது, மாற்றப்பட முடியாதது. கடைசியிலே ஒரு முடிவு இருக்குமேயானால் சொல்லுவாங்க, அந்த எங்க சுத்தியும் கடைசியா ரெங்கடம் தான் சேவிக்கணும் அப்படி சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது எங்க தான் சுத்தி வந்தாலும் கடைசியா வேதம் தான் எங்களுக்கு නිසා வெளிச்சம். මතක තබා ගන්න ඒවන් තාක්ෂණය ඔස්සේ ගමන් කරන දරුවෝ මතක තබා ගන්න සාමාන්‍ය කියමනක් තියෙනවා කොයේ කැරකුණත් එක තැනකට එන්න ඕනේ කියලා සාමාන්‍ය කියමනක් තියෙනවා. ඒ වගේ තමයි ඔබ කොයේ ගියත් අන්තිමට මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ නැමැති සත්‍යතාවයට තමයි එන්න ඕනේ. ஏஐ குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்லும், அடுத்து கேட்டால் சொல்லும், அது எனக்கு சொல்ல முடியாது, இப்படியாக இருக்கலாம் என்பதை சொல்லும். ඒවන් තාක්ෂණික ඔබ ඕනම දෙයක් ආලා බලනවා සීමා සහිත දේවල් ඒගොල්ලන් ප්‍රකාශ කරනවා. නමුත් පසුව ගියයි මම මේවා සොයා බලලා කියන්නම් නැත්නම් මින් එහා මට තොරතුරු නැත කියලා ප්‍රකාශ කරයි. இந்த வேதத்தில் எதையும் தேடி சொல்லுகிற வார்த்தைகள் இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ ඔයලා බලලා දෙන්නම් පිළිතුරු කියන වචන නෙමෙයි. சொன்னதுதான். කිව්වනම් ඒක ප්‍රකාශ කළාමයි. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். අත්පොළොසන්න ආවේ දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙමු. Hallelujah. හalleluya. சொன்னது நிறைவேறியே தீரும். එවුන් වහන්සේ ප්‍රකාශ කළ දේ සිදු වෙනවාමයි. மரிப்பேன் என்றார், மரித்தார். உயிரோடு கூட எழும்பு என்றால் உயிர்த்தார், இன்று ජීවිக்கிறார். මැරෙන්නේ මේ කිව්වා උන්වහන්සේ කිව්වා උන්වහන්සේ මැරුණා නැවත ජීවත් වෙමි කියලා උන්වහන්සේ කිව්වා අද උන්වහන්සේ ජීවමානයි. வருவேன் என்றார், வருவார். උන්වහන්සේ එනවා කියලා කිව්වා ඒ දෙවියන් වහන්සේ එනවාමයි. யாரோ ஒருத்தர் கை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. එක්කෙනෙක් දෙන්නේ අත්පොළසන් දෙනවා වගේ තමයි එන්නේ. அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் நம்புறாங்க போல இருக்கு. ඒ එක්කෙනා දෙන්න තමයි ඒක විශ්වාස කරන්නේ වගේ. நினைக்கிறேன் அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தபடினா நான் சொல்லிக்கிட்டு இருக்க நேரமே கை බලන්න தட்டுறாங்க. ඒකට මුළුමනින්ම විශ්වාසයෙන් පිණිස මම කියනකොට මේගොල්ලෝ අප්පුඩි ගන්න පටන් ගත්තා. ஹalleluya. හalleluya. மத்தவங்க எல்லாம் ஏதோ அவன் கத்துறான் 10ஓட 11 අතෝட நானும் தட்டுவோன்னு අනිත් අය ඒගොල්ලෝ හිතනවා හරි ඒගොල්ලන් කෑ ගන්නවා කමන්නේ එයා තට්ටු කරනවා කමන්නේ ඒගොල්ලෝ දෙක කියලා අපිට අර 10ත් එක්ක 11 වෙනියා ලෙස අත්පොළොස්සනාද දෙමු කියලා දෙනවා වගේ තිබෙන්නේ. அப்படிப்பட்ட 3 நபர்களை குறித்து தான் இந்த கால வேளையில இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் பார்க்க අන්න போகிறோம். එවැනි තුන් දෙනෙක් ගැන තමයි මේ උදෑසන නැවත නැගිටීමේ උත්ථාන වීම ඉරුදින අපි බලන්න යන්නේ. யோவான் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் வாசிப்போம். அந்த 20ஆம் அதிகாரம் முழுவதும் 3 சம்பவங்களை பேசுகிறது. යෝවාන් 20 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේශයට අපි වචන කීපයක් කියවන්න යනවා. අපි දකිනවා එතන ඒ පරිච්ඡේදයේ මුළුල්ලේම සිදුවීම් තුනක් ගැන ප්‍රකාශ කරනවා. நான் உங்களுக்கு பேச போகிறது இந்த முதல் 8 வசனங்களிலே. මම කතා කරන්න යනවා පළවෙනි වචන 8 තුල මම ඔබට කතා කරන්න යනවා. இதிலே சீசர்களை குறித்து பேசுகிறது. சீசர்கள் அவளோடு கூட ஆண்டவரை தேடி போனதை குறித்து. මෙතන යේසුස් වහන්සේගේ ගෝලියෝ උන්වහන්සේව ඊටමත් ඕනෑකමින් සොයාගෙන ගිය කේ ස්ථානේ කියනවා. இரண்டாவது காலையிலே விடிய காலையிலே அதிகாலையிலே எழும்பி ஆண்டவரை தேடி மரியாள் போன போது அந்த இடத்துல கல் புரட்டி இருக்கிறதையும் அந்த வேலைக்காரனுக்கு வந்து யாரை தேடுகிறேன்னு சொல்லுகிற அந்த சம்பவத்தையும் பார்க்கிறோம். ඒ වගේ එතන තියෙන අලුයම් වෙලාවේ අඳුර තිබියේදී එතනට ගියා වූ මග්දලායේ මරියා ඒ ස්ථානයේ සිටියා වූ සේවකෙක් කියලා නුඹ සොයන්නේ කාවද කියන සිදුවීම ගැන බලන්න යනවා. பாருங்க, அந்த இடத்துலயும் கூட போகும்போது அவரிடத்துல அந்த ஆண்டவர் சொல்லிட்டார், ஏற்கனவே நான் உயிரோடு கூட எழும்புவேன் என்று. යේසුස් වහන්සේ කලින් මවුන්ට කියලා තිබුණා උන්වහන්සේ මැරිලා නැවත දින තුනේ මලවුන්ගේ නැගිටින බව. ஆனாலும் மரியாள் போய் அந்த இடத்துல தேடுறா. නමුත් මග්දලායේ මරියා ගිහලා එතන යේසුස් වහන්සේව සොයනවා. அப்ப அதுதான் இன்றைய சூழ்நிலையும். අද සත්‍යයත් අද ඒකම තමයි. அந்த நாளிலும் இயேசு சொன்னதை நம்பினார்கள், கேட்டார்கள். ஆனால் கடலிலே போய் இயேசுவை தேடுகிறார்கள். එදා කාලේදී යේසුස් වහන්සේ කියපු දේ විශ්වාස කළා. ඒ වගේ ජීවත් වුණා. නමුත් මරුණම ගිහිල්ලා සෝන් කොතේ උන්වහන්සේව තෝයි සොයනවා. சரினா விசுவாசத்தை மரியாள் வந்து அங்க போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போயிட்டு பார்த்தாச்சு, கல்லறை திறந்திருக்குது, இயேசு இல்ல. அப்ப அவ சந்தோஷமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி போயிருக்கணும். හරි නම් මේ මත්ගලය මරිය එතනට ගියාම මොකද කරන්න ඕනේ? ගිහිල්ලා බලනවා සෝන ඇරලා තිබෙනවා, යේසුගේ ශරීරය එතන නැහැ. එවන යා මොකද කරලා තියෙන්න ඕනේ? උන්වහන්සේ කීව එක විශ්වාස කරලා උන්වහන්සේට ස්තුති කරලා තියෙන්න ඕනේ. சில வேளையில அவருடைய விசுவாசம் இயேசு அங்க இருக்கிறாரோன்னு தேடியும் பார்த்திருக்கலாம். அந்த பக்கம் ஒரு நன்மையும் இருக்கிறது. සමහරට යාට මේම දෙයක්ත් තියෙනවා. යේසුස් වහන්සේ මේ පළාතේ කොහෙද ඇවිල්ලා ඉන්නවද කියලා බලන පිණිස යා ඔයලා තියෙන්නත් පුළුවන්. அப்ப இதெல்லாம் நடைபெற்ற உண்மை சம்பவங்கள். මේවා ඔක්කොම සැබවින්ම සිදු වුණා වූ සැබෑ සිදුවීම්. அப்ப ஒரு சீடனை குறித்து பார்க்கிறோம், தோமா. அவன் நம்பல. නමුත්
එක ගෝලයෙක් ගැන බලලා තෝමස් එයා උන්වහන්සේ විශ්වාස කළේ නෑ. அவன் ஒருத்தனுக்காக ஆண்டவர் அந்த இடத்துக்கு போறார் பாருங்க. අපි දකිනවා ඒ එක මිනිස්සු උදෙසා යේසුස් වහන්සේ නැවත ගිහලා ඒ ස්ථානේ ප්‍රකාශ அவன் වෙනවා. ஒருத்தன் நம்பாதனால එක්කෙනෙක් විශ්වාස කළේ නෑ. இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இந்த மூன்று சம்பவங்களும் தெளிவாக මේ சொல்லப்பட்டிருக்கு. යෝහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ මේ කාරණා තුනම ඊටම පැහැදිලිව සඳහන් කරලා තිබෙනවා. வீடுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ඒ කියන්නේ මිනිස්සු ඒගොල්ලෝ සිටියේ සම්පූර්ණම ඒ කාමරයේ වසා තිබුණා. சீசர்கள் உள்ள இருக்கிறாங்க. ගෝලයේ ඔක්කොම ඇතුලේ ඒ ස්ථානේ සිටියා. மரியாள் போய் சொல்றா இந்த மாதிரி இயேசுவ கல்லறையில காணா. මත්ගලායේ මරියා කියලා කියනවා උතුමාණන්ව සෝන් කොටේ තැබුවා නම් උතුමාණන්ගේ ශරීරය ඒ ස්ථානේ නෑ. பார்த்த சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை நாங்க போய் பார்த்தோம் கல்லறையில ஒருவரையும் காணாம் துணிகள் மாத்திரம் இருக்கிறது. අපි ඒගොල්ලෝ කියනවා සෝන වෙතට ගියා වූ සමහර ගෝලියෝ කියනවා අපි ගිහිල්ලා බැලුවා උන්වහන්සේගේ සලුව රෙදි කඩ පමණක් තිබෙනවා උන්වහන්සේගේ ශරීරය එතන පෙනෙන්න නෑ කියලා ප්‍රකාශ කරනවා. அது தோமா நம்பல. නමුත් තෝමස් විශ්වාස කළේ නෑ. அவன் சொல்றான் இயேசுவை என்னுடைய கண்களினால் பார்த்தா. එයා කියනවා යේසුස් වහන්සේ මාගේ ඇස් වලින් දැකලා அவர் உயிரோடு கூட எழும்பினதை நான் பார்த்தா. උන්වහන්සේ නැවත නැගිටීම එක මගේ ඇස් වලින් දකින්න තුරු அப்பதான் நான் நம்புவேன்னு சொல்லுவேன். එතකොට තමයි මම විශ්වාස කරන්න කියලා ඌ කියනවා. அந்த தோமஸ் தான் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறார். මං හිතනවා ඒ තෝමස් තමයි ලංකාවට ආවේ. அதனால தான் உங்களுக்கு எனக்கு விசுவாசம் கொடுக்கவே முடியல. ඒ නිසා තමයි අද ඒ ගෝලයා තමයි අන්තිමට ලංකාවට ඇවිත් ඉන්නේ. ඒ නිසා තමයි අපිට දෙයිල්ලකද සෙනගට දෙන්නම බැරි වෙලා තියෙන්නේ. உங்களுக்கு எவ்வளவுதான் இயேசுவை பத்தி சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. අද බලන්න කොච්චර ජේසු ගැන ඔබට ප්‍රකාශ කළත් සෙනගගේ කරේ ඇදහිල්ල නැහැ. ஆராதனைக்கு வானா வர மாட்டீங்க. ඒ මේට එන්න කිව්වොත් එන්නේ නැහැ. அட பெரிய வெள்ளிக்கிழமை வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொன்னா வர மாட்டீங்க. මාසිකුරාදා ඇවිල්ලා දෙවන් වාසුස මොනවද කරන්න කිව්වොත් ඒකට එන්නේ නැහැ. அட நீ சம்பாதிக்கிறது எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். නම් මතක තබා ගන්න ඔය අම්බ කරගන්න දේවල් ඔක්කොම යම් දවසක ඔයාගේ නැති වෙයි. நீ கடவுளுக்காக ஒரு தொகையை ஒதுக்குனீன்னு சொன்னா அது மாத்திரம் தான் உனக்கு மீதி. නමුත් ඔබ දෙවියන් වාසුස යමක් කරන්නේද ඒ පමණක් ඔබට කවදාරි ඉතිරි වේවි. பேங்க்ல லட்சக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா திடீர்னு ஒரு பெரிய சுனாமி வருமா இருந்தா இலங்கை மத்த பக்கம் தோசைக்கல்ல மாதிரி பெரட்டிச்சுன்னு சொன்னா பேங்க்காரனுக்கும் இல்ல உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. මොකද වෙන්නේ බැංකුවේ ලක්ෂ සංඛ්‍යාත කෝටි සංඛ්‍යාත මුදලක් ඔයා තබාගෙන ඉන්න අවස්ථාවකදී සාමාන්‍යයෙන් අනාවකිය ප්‍රකාශ කරනනේ ලංකාව හරියට තෝසයක් එහා පැත්තට ඇරෙවුවා වගේ සුනාමියක් આવොත් මේ දූපත පෙරලෙන්න පුළුවන් කියලා එතන මොකද වෙන්නේ? ඒ මුදල ඔබටත් නැහැ බැංකුවටත් නැහැ කාටවත් නැහැ. ஹல்லேலூயா. හලෙලූයා. எனக்குனா அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. පාලකතුමාට එවැනි ප්‍රශ්න මුකුත් නැහැ. கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கும். පොඩ්ඩ පොඩ්ඩ ඕන මුදල් තියෙයි. அதெல்லாம் அந்த ஊழியத்துக்காக இருக்கிறதான சில பணங்கள தான் இருக்கும். ඒවත් බැලුවා නම් අර සේවයට සම්බන්ධව තිබෙන මුදල් තමයි මේ බැංකුවල තිබෙන්නේ. இந்த கையில வச்சிருந்தா செலவாகும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சிருப்பேன். ඒවා අතේ තිබුණත් වියදම් වෙයි කියන නිසා තමයි මම බැංකුවේව තැන්පත් කරලා දීලා அதெல்லாம் பெரிய தொகையெல்லாம் இருக்காது. ඒවා ලොකු තොගයකුත් නෙමෙයි. எனக்கு போனாலும் துக்கம் இல்லாம போயிடலாம். ඒවා ගියොත් හරි මට ගාණක් නැහැ. කිසිම දුකෙන් තොරව මට යන්න පුළුවන්. பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி அங்க ஒண்ணும் இல்ல ஏதோ சின்ன ஒரு சில்லற காசு தான் இருந்துச்சு. මම කියන්න බලා මට ස්වර්ගයට ගියාම ස්වාමීන් වහන්සේ මුකුත් නැහැ ස්වාමීන්. පොඩි සිල්ලර වියදමට මුදල් ටිකක් තිබුණා එච්චරයි ස්වාමීන්. මට වෙන කිසිම දෙයක් නැහැ. நீங்க பரலோகத்துல போய் சொல்லுவீங்க ඔයාලා ස්වර්ගයට ගිහලා කියයි ஐயோ ஆண்டவரே நீ வாரேன்னு கொஞ்சம் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 50 கோடி இருந்துச்சு இல்லாட்டி போனா 3 கோடி இருந்துச்சு இந்த குருசேடுக்கு கொடுத்துருப்பேனே பெரிய வேலைக்கு நான் கொடுத்துருப்பேனே ස්වාමීනි ඔබ වහන්සේ අනේ ස්වාමීනි ඔබ වහන්සේ එනවා කියලා අනියරම ෂුවරකට කියලා තිබ්බනම් මට කෝටි 3ක් තිබුණා මට කෝටි 50ක් තිබුණා බැංකුවේ මම මේ සුභාරංචි වැඩේට මම දෙනවනේ ස්වාමීනි ඇයි ඔබ වහන්සේ නොකියවේ කියලා ඔබ කියලා කියයි ஹல்லேலூயா හලෙලූයා too late එතකොට ප්‍රමාද වැඩි ஆண்டவர் சொல்றார் நீ சேர்த்து வச்சிருந்த உனக்காக දෙවියන් වාසිකයි ඔබ රැස් කර තබාගත්තේ ඔබ උදෙසයි நீ எனக்காக யோசிச்சிருந்தா ඔබ මා ගැන කල්පනා කළා නම් நான் உயிரோடு கூட எழும்பினதை யோசித்திருந்தா ඔබ මාගේ නැවත නැගිටීම ගැන කල්පනා කළා නම් நான் மரணத்தை குறித்து சிந்தித்து யோசித்திருப்பாயானா මම කුරුසියේ දුක් විඳීම ගැන මගේ මරණය ගැන ඔබ සීකලා නම් நான் கடைசியா சொன்னேன்னா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் මම අන්තිමට කිව්වනේ සුභාරංචිය ප්‍රකාශ කරනු ලබන්න ඕනේ உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும் ලෝකේ මුළුල්ලේම ගොස් සියලු ජනතාවට සුභාරංචිය ප්‍රකාශ කරනු ලබන්න ඕනේ சரி உனக்கு தானே போக முடியல හරි ඔයාට එක දෙන්න බැරි වුණා அந்த காசுல ஒரு லட்சம் ரூபாய் பாஸ்டர்ட்ட கொடுத்திருந்தீன்னு சொன்னா ඔයාට එකට සහභාගී වෙන්න බැරි වුණා අඩුම ගානේ ඔයාගේ මුදලින් ලක්ෂයක් මුදලක් ඒ වැඩේට ඔබ දීලා තිබ්බනම් அவர் ஹேண்ட் பில் இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சு එයා கொடுத்திருப்பாரு තව ටිකක් හෑන්ඩ් බිල්ස් ගාලා තවත් මිනිස්සුන්ට එක බෙදා දීලා ඇති නේද இன்னும் கொஞ்சம் சவுண்ட் போட்டிருப்பாரு තවත් වැඩිපුර සවුන්ඩ් එකක් දාලා තියෙයි නේද இன்னும் கொஞ்சம் ஒரு ஜனங்கள் வந்திருப்பாங்களே තවත් සෙනඟ කීපයකට සහභාගී කරවාගෙන ඇති නේද ஒரு பெரிய குருசேடா மாறி இருக்குமே මේක ලොකු සුභාරංචි වැඩසටහනක් කරගන්න තිබුණා නේද ஜாவதுலவே ඒ නිසා මතක තබා ගන්න இயேசு சொன்னார் பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள் பூச்சியும் புழுவும் உங்களுக்கு அறுத்து යේසුස් වහන්සේ කව පොළවේදී නුඹලාට වස්තු රැස් නොකරල්ලා එයිදී කාවෝද පණුවෝද ඒවා කන්නෝය කියා சொல்லுங்க ஹalleluya ஹalleluya හලෙලූයා இயேசு ஜீவிக்கிறார் என்றால் යේසුස් ජීවමානයි නම් இயேசுவுக்காக நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால் அதுதான் திருச்சபை යේසුස් වාසුදුසා ජීවත් වෙනවද ඒක තමයි නම් දේව සභාව இயேசுவுக்காக வாழ்ந்தவன் யாரும் தரித்திரராய் போனதில்லை என்று வேதம் ඒ சொல்லுகிறது වචනේ කියනවා යේසුස් වාසුදුසා ජීවත් වුණව කිසිවෙක් අපි දකිනවා දිලින් දෙපවට පත් උනේ නේ தோமஸ் நம்பல
එදා තෝමස් විශ්වාස කළේ නෑ. ஆண்டவர் வந்து அந்த அரவுக்கு வாரார். යේසුස් වහන්සේ අර වසා තිබුණ ඒ කාමරයට පැමිණෙනවා. அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். ඒකට තමයි කියන්නේ අන්වෙසක් වුණා වූ උන්වහන්සේගේ ශරීරය. அப்படிதான் நாங்க மாறி பரலோகத்துக்கு போக போறோம். මතක තබා ගන්න දවසකදී අපිත් එහෙම තමයි අපේ ශරීරය වෙනස් වෙලා අපි ස්වර්ගයට ඔසවා ගන්නට යනවා. அப்படியே நான் நின்று கொண்டிருப்பேன். පාලකතුමා මේ වගේ ඉඳගෙන ඉන්නවා. எக்கால துணி தொலிக்கும். ඒ ඔරණ ඇඬක් ඇහෙනවා. திடீரென்று நான் காணாம போய் விடுவேன். එක විටම පාලකතුමා මෙතනින් අතුරුදාන් වෙනවා. அப்ப இங்க வாசல் வெளியெல்லாம் நான் போக மாட்டேன். මේ දොර කඩින් ඔක්කොම මම යන්නේ නෑ. ஜன்னல் வெளியெல்லாம் போக මම மாட்டேன். මේ ජනෙල් වලින් මම යන්නේ கீழே නෑ. இறங்கி போக மாட்டேன். මම මෙතනින් බෑලා යන්නේ නෑ. புஷ்ஷட் மேஜிக் மாதிரி එක විගසම නිකන් හරියට මේ විද්‍යාවක් වගේ ඉහළට යන්න යනවා. கைத்தட்டி ஒரு ஆண்டோட நாமத்தை ආත්මසන්නාදී ஹalleluya. දෙවියන් දෙන්න මේක තමයි අපේ ඇදහිලා හalleluya. அதுதான் இயேசுனுடைய மரித்தெழுந்த உயிர் தெழுந்த சரீரம். මේක තමයි යේසුස් වහන්සේගේ මලවුන්ගේ නැගිටා වූ ඒ මයි මාවිත ශරීරය. எல்லா அறைகள் போடப்பட்டிருக்கிறது. එනේ මුළු කාමරේම වහලා තිබුණේ. ஆண்டவர் உள்ளே போகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ ඒ තුලට එනවා. பார்க்கிறார்கள். බලනවා උන්වහන්සේව. தோமா பக்கத்துல போறார். තෝමස් උන්වහන්සේ ළඟට යනවා. அட இவங்க எல்லாரும் என்னை நம்புறாங்க. ස්වාමීනි මේගොල්ලෝ ඔක්කොම ඔබ වහන්සේ විශ්වාස කරනවා. இத்தனை பேர் வந்து உனக்கு சொல்லியும் මෙච්චර දෙනෙක් එළ ඔබට කිව්වා. அட மட சாம்பிராணி நீ இன்னும் நம்பலையாடா. මෝඩ අඥානය ඔබ තාම විශ්වාස කරේ නැද්ද? இங்கே இருக்கிறாங்க இதானே மட சாம்பிராணி. මෙතන எவ்வளவு සමහර சொன்னாலும் වෙනා මෝඩ අඥානය අපි කොච්චර කිව්වත් විශ්වාස කරන්නේ නැහැ. வாலிபர்கள் நிறைய பேர் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. තරුණියෝ ගොඩක් ඉන්නවා කොච්චර කිව්වත් ආන්නේ නැහැ. ஒரு நாள் வரும். නමුත් දවසක් එනවා. ஞாபகத்துல போய் ஒரு நாள் வரும். මතක තබා ගන්න දවසක් එනවා. இயேசு வருவார். යේසුස් වහන්සේ පැමිණෙනවා. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியல. அல்லேலூயா ஹalleluya. இயேசு வருவார். යේසුස් පැමිණෙනවා. நீ அதை கண்களிலே காண்பாய். එයා ඔයාගේ ඇස් වලින් ඒක දකින්න යනවා. கண் இப்பொழுது சொல்லுகிறதை நம்பாத நீ அந்த நேரத்தில் துக்கப்படுவாய் வேதனைப்படுவாய். உனக்கு டூலே සමහර දැන් කියන ඔබ එදාට දුකටපත් වෙයි වේදනාවටපත් වෙයි. නමුත් ඒ ඔබට ප්‍රමාදයේ කරුණක් වේවි. நீங்க எல்லாம் அப்படி போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு மனுஷனுக்காக உயிரோடு கூட எழும்பி அந்த தழும்புகளை காட்டி சொல்றாரு. இப்ப பார், தொட்டு பார், தொட்டு බලන්න பார்த்து ඔයාලා இப்ப நீ ඔක්කොම நம்பு. ඒම නොවන පිණිස එක මිනිස්සු උදෙසා උන්වහන්සේ ප්‍රකාශ වෙලා කිව්වා මගේ ඇලයට අත තමා බලන්න මගේ අත්වලට සිදුරු වලට ඇඟිල්ල තමා බලන්න කියලා ඔව් ගැන දෙවියන් වහන්සේ කියනවා. ஹalleluya. හalleluya. சரித்திரம் சொல்லுகிறது. ඉතිහාසය කියනවා தொட்டு பார்த்துட்டு ඔව් අල්ලලා බලලා ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்கன்னு கீழே காலில் விழுந்து ஆண்டவரை நமஸ்கரிக்க. ඔව් අඬලා වැළපිලා ස්වාමිනී මට කමා කළ මැනව කියලා උන්වහන්සේට නමස්කාර அப்ப කළා. இயேசு பார்த்து சொல்றார், යේසුස් වහන්සේ උදෙස බලලා කියනවා கண்டு நேசிக்கிறவனை பார்க்கலும் காணாமல் நேசிக்கிறவன் பாக்கியம். දෙවියන් වහන්සේ කියනවා දැක විශ්වාස කරනවට වඩා නොදැක විශ්වාස කරන අය භාග්‍යවන්තයෝය. ஹalleluya. හalleluya. நீ கடவுளை காணணும்னு பலாத்காரமா கேட்டியன்னு சொன்னா ஆண்டவர் காண்பிப்பார். අපි ඔබ බලාත්කාරයෙන් ඉල්ලනවා මම දෙවියන්ව දකින්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ ඔබට පෙන්වයි. யாராவது இந்த காலவழியில நம்பாத வாலிபர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் இருப்பீர்களா? මේ උදාසන කවුරුරි දෙවියන් වහන්සේ විශ්වාස නොකරන තරුණයන් වැඩිහිටියන් කවුරුරි ඔබ ඉන්නවනම් ஒரு சவால். ඔබට අභියෝගයක්. சாது சுந்தர் சிங்க போல கேட்டுப்பார், ஆண்டவரே நீ உண்மையா இருந்தா எனக்கு காண்பியும். සාදු සුන්දර සිං වගේ ඉල්ලන්න ස්වාමිනී ඔබ සැබෑව දෙවියන් වහන්සේ නම් ඔබ ඔබට පෙන්වන්න කියලා ඉල්ලලා බලන්න. அவர் கேட்டார். ඔව් ඉල්ලුවා. எல்லா தெய்வத்தையும் தேடி பார்த்தார். හැම දෙවි කෙනෙක් හොයලා බැලුවා. ஒரு தெய்வமும் அவருக்கு பதில் கொடுக்கல. කිසිම දෙවි කෙනෙකුට දුකලේ නැහැ. கடைசியா சொன்னார், காலையிலே நான் எழும்புவதற்கு பின்பதாக எந்த தெய்வமும் வெளிப்படாவிட்டால் நான் தற்கொலை பண்ணிக்கிற போகிறேன். එයාකෝ එට උදෑසන මම නැගිටින්න විශ්සලා මේ ලෝකේ නේ සැබෑ දෙවියන් වහන්සේ මට එළිදර වුණේ නැතිනම් මම මගේ ජීවිතේ නැති කර ගන්නවා කියලා. அதிகாலத்திலே ஒரு பெரிய வெளிச்சம் அவருடைய அறைக்குள்ளாக අපි வரும். දකිනවා ඉමිදිරි උදෑසන විශාල ආලෝකයක් ඔහුගේ කාමරයට පැමිණියා. பவுலுக்கு சொன்னது போல உன்னை நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று அங்க பேசுகிறார். ඒ කියන්නේ පවුල් තුමාට කතා කළා වගේ සාදු සුන්දර සිංට දෙවියන් වහන්සේ කතා කළා නුඹ පීඩා කරන දෙවියන් වහන්සේ මමය. ஹalleluya. හalleluya. எல்லாவற்றையும் இழந்து 18ஆம் நூற்றாண்டிலே பவுலை போல முழு உலகத்திலும் சுற்றி திரிந்து இமயமலைக்கு போனவர் திரும்ப வரவில்லை. அவருடைய சரீரத்துக்கு என்ன நடந்தது யாருக்குமே අපි தெரியும். දකිනවා පවුල් තුමා වගේ සියල්ලම තමාගේ ජීවිතය අතහැරලා මේ 18 වන සියවසේ හැම ස්ථානයකට ගොස් දෙවියන් වහන්සේගේ නාමය ප්‍රකාශ කරලා අන්තිමට හිමාලය කන්දේට ගියාම ඔහුගේ ශරීරයවත් අම්මුනේ නැහැ. ඔහුට කුමක්ද සිදුුනේ කියලාවත් කවුරුත් දන්නේ නැහැ. அந்த சாது சுந்தர் இலங்கைக்கு வந்து போனதாகவும் சரித்திரம் இருக்கிறது. ඉතිහාසය කියන මේ සාදු සුන්දර සිං ලංකාවට ඇවිල්ලා ගිහිල්ලා ඇති நீ කියලා. யாரா இருந்தாலும் சரி, ඒ නිසා ඔබ කවුරුනත් කමක් නැහැ. நீ அந்த சாதுர் சிங்கத்தை போல இருக்கலாம், தோமஸை போல நம்பாதவனா இருக்கலாம். ஆனால் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய நான் கடவுள் என்று நிரூபிக்கக்கூடிய ஆண்டவர் இன்றும் ඒ ஜீவிக்கிறார். සාදු සුන්දර වගේ සුන්දර සිං වගේ තෝමස් වගේ ඔබ දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාස නොකරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. මතක තබා ගන්න. ඔබ විශ්වාස කළත් නොකළත් ඔබට ඒ දෙවියන් වහන්සේ ජීවමාන බව ඔප්පු කරන්න උන්වහන්සේ ජීවමානයි. இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது, මේ යෝහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ අන්තිම පදේ කියනවා இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக
அடையும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ඒ ස්ථානේ කියනවා යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍ර වූ ක්‍රිස්තුස් වහන්සේ බව නුඹලා විශ්වාස කරන පිණිසත් විශ්වාස කොට උන්වහන්සේගේ නාමයෙන් ජීවනය ලබන පිණිසත් මේ දේවල් ලියා තිබේ. உலகத்துல ஒரு கடவுள், அவர் இயேசு மாத்திரம்தான். මේ ලෝකයක දෙවි කෙනෙක් ඒ යේසුස් වහන්සේ. உயிரோடு எழும்பியவர் இயேசு மாத்திரம்தான். නැවත ජීවමානව නැගිටිය යේසුස් වහන්සේ පමණයි. ஜீவிக்கிறவர் ஒருவர் இருப்பார், அந்த இயேசு ඒ மாத்திரம்தான். නිසා ඔබ ජීවමානව කෙනෙක් உலகத்தை உருவாக்கினவர் இயேசு මේ மாத்திரம்தான். ලෝකයේ මෙව්කරු යේසුස් පමණයි. இந்த நடைமுறையில் இருக்கிறவர் அவர்தான். අද මේ ලෝකේ ක්‍රියා කරන්නේ උන්වහන්සේ. சொல்லுங்க ஒரு ஹalleluya, ஹalleluya. හලෙලූයා. இதை விசுவாசித்து அவர் வரும்போது நீ பரலோகம் போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ඒ නිසා මේක කරේ විශ්වාස කරලා උන්වහන්සේ එන විට උන්වහන්සේ සමග ස්වර්ගයට යන එකයි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත. சரி, இந்த 3 பேரை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 to 8 வரைக்கும் பிள்ளைகள் எடுத்தோன்னு தட்டப்படான அந்த உயிர்த்தல் அந்த வல்லமையோடு கூட நீங்க வாசிக்க போறீங்க, நாங்க கேட்கோம். හොඳ මේ තුන්වෙනි දෙන අද ගැන බලන්න යනවා. යෝහන් පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 8 දක්වා ඔබලා වේගෙන් අරගෙන ඉක්මනට කියවන්න යනවා. මේ නැවත නැගිටීමේ බලය සමග අපි වචනයේ දෙස බලමු. இதுக்குன்னு தடப்படான பிழைப்பிழையா வாசிக்காதீங்க, ஆறுதலா உறுத்து ஒரு தேவ வல்லமையோடு கூட வாசி. ඒ නිසා වචනේ අරියට ඒ කියන්නේ කලබලයෙන් වැරදි ලෙස කියවන්න එපා. නමුත් දේව වචනේ අරගෙන පෑදිලිව අරියාකාරව ජීවනයේ සමග කියවන්න. வேலும் உள்ளவர்கள் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். ඒ නිසා යෝහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ බයිබලයේ තියෙන අය පෙරලා ගන්න. 1 to 8 வரை. 1 සිට 8 දක්වා. யோவான் 20ஆம் அதிகாரம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்துக்கு வந்து கல்லறையை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டப்பட்டிருக்கதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலே இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்போது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்துக்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்துக்கு வந்து அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டியிருந்த தலை சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்துக்கு வந்து மற்ற சீசனும் அப்போது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். සතියේ පළමුවෙනිදා අලියම් වේලේ අඳුර තිබියදීම මග්දලාය මරියා සොහොන්ගේ ළඟට ගොස් සොහොන්ගෙන් ගල අහක් කොට තිබෙන බව දුටුවාය. එයින් ඈ සීමෝන් පේත්‍රස් ළඟටද යේසුස් වහන්සේ ප්‍රේම කළ අනික් ගෝලයා ළඟටද දුව ගොස් ඔවුන් ස්වාමීන් වහන්සේව සොහොන්ගෙන් අහක් කොටගෙන ගොස් තිබේ. උන්වහන්සේව කොතන තැබුවාද කියා අපි නොදැනීමේ ඔවුන්ට කීවාය. එබැවින් පේත්‍රස්ද අනික් ගෝලයාද පිටත්ව සොහොන්ගේ දෙසට ගියෝය. ඔවුන් දෙදෙන එක්ව දිව්වෝය. අනික් ගෝලයා පේත්‍රස් පසුකර දුව ගොස් පළමු කොට සොහොන්ගේ ළඟට පැමිණ නැමී බලා සිහින් හනරද එහි තිබෙනවා දුටුවේය. නමුත් ඇතුළට ගියේ නැත. සීමෝන් පේත්‍රස් ඔහුට පසුව පැමිණ සොහොන්ගේ ඇතුළට ගොස් හනරද තිබෙන බවත් උන්වහන්සේගේ හිසේ තිබුණු රෙදි කඩ හනරද සමග නැතුව වෙනම එක් තැනක අකුලා තබා තිබෙන බවත් දුටුවේය. එකල පළමු කොට සොහොන්ගේ ළඟට ආවා වූ ඒ අනිත් ගෝලයාද ඇතුළට ගොස් දැක විශ්වාස කළේය. அப்ப இந்த சம்பவத்திலே 3 நபர்களை குறித்து நாங்க பார்க்கோம். අපි දකිනවා මේ කතාවේ තුන් දෙනෙක් ගැන මේ ස්ථානයේ ප්‍රකාශ කරනවා. அப்ப நேரங்கள் காலங்களை குறித்து செல்வதற்காக நாங்கள் சுருக்கமாக அதை பார்ப்போம். ඉතින් අපි කාල වේලාව අනුව ඉතාමත් කෙටියෙන් මේ කාරණා තුන ගැන අපි බලන්න යනවා. இதை சரியா வழங்கப்படுறதா இந்த பழைய ஏற்பாட்டுல நிறைய இந்த ஓடினவர்களை குறித்து பார்க்கிறோம், நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். මේ ස්ථානයේ අපිට ඇත්තට හරියට මේක පැහැදිලි කරන්න ඕන නම් පරණ කිවිසුමේ දූපය ගැන බලන්න ඕනේ, ඒ දිවීම ගැන බලන්න ඕනේ. ඉතින් අපිට ඒවට කාල වේලාවක් නැහැ. இப்பொழுது நாங்கள் சுருக்கமாக பார்க்கிறது முதலாவது வந்து சீசர்கள் எல்லாரும் தான் அங்கே போறதுக்கு முடிவு பண்ணுகிறாங்க. අපි දකිනවා මේ ස්ථානයේ දැන් කෙටියෙන් බලනවා නේද ගෝලියෝ සියලු දෙනාම ඉස්සලම යනවා උන්වහන්සේව දකින්න පිණිස. எல்லாரும் புறப்படுறாங்க. හැම කෙනාම යනවා. ஆனால் எல்லாரும் போனாங்களா அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லப்படல. නමුත් එතන ප්‍රකාශ කරන්නේ නැහැ හැම කෙනාම එතනට ගියාද කියන එක එතන ප්‍රකාශ කරන්නේ නැහැ. சீசர்களுக்கு மரியாள் வந்து சொல்லுகிறார், சீசர்கள் போறதுக்கு புறப்படுகிறாங்க. අපි දකිනවා මත්ගලායේ මරිය ඇවිල්ලා ගෝලයන්ට කියනකොට ගෝලියෝ ඔක්කොම සූදානම් වෙනවා යේසුස් වහන්සේගේ සෝන බලන්ට යන්න. முதலாவது கூட்டம் வந்து புறப்படுகிறாங்க, ஆனா போகல. පළවෙනි කණ්ඩායම
කණ්ඩායම් බලනවා පටන් ගන්නවා නමුත් ඒගොල්ලෝ ගියේ නැහැ. இப்ப நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளும் அதுதான். අද ගොඩක් කිතුණු ඇදලිවන්තයෝත් ඒ වගේ තමයි. வேதம் சொல்லுகிறது நிறைய பேர் தங்களுடைய ஓட்டத்தை துவங்குவார்கள், ஓட்டத்தை முடிப்பதில்லை. බයිබලයේ කියනවා ගොඩක් අය තමන්ගේ දිවීම ආරම්භ කරනවා නමුත් දිවීම කෙලවර කරන්නේ නැහැ කියලා. ரட்சிப்பு என்று சொல்லுகிறது நாம் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் பரியந்தம் ஆண்டவரை தேடி ஆண்டவரோடு கூட சேரும் பரியந்தம் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவது. ගැලවීම කියලා කියන්නේ අපේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ මේ දිවීම පටන් අරගෙන ස්වර්ග රාජ්‍යයට කියලා උන්වහන්සේ අමුවෙනතුරු ගමන් කරනව ගමනක් තමයි මේ ගැලවීම. போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறது உண்டு, போக வேண்டும் என்று தீர்மானித்து போய் கொண்டிருக்கிறது உண்டு. කියනවා යන්න ඕනේ කියලා තීරණය කරන එක එක කාරණාවක්. නමුත් තීරණය සමග ගමන් කිරීම තවත් කාරණාවක්. நிறைய பேர் தீர்மானம் பண்ணுவார்கள், ගොඩක් අය තීරණය කරනවා. ஆலயத்துக்கு வருவார்கள், දේවස්ථානෙට එනවා. ஆனால் நமஸ்காரம் பண்ணுவார்கள், උදේට නමස්කාර කරනවා. அடுத்த பகுதி ஞானஸ்தானத்துக்கு போக ඊට மாட்டார்கள். පස්සේ බෞතිස්මයට යන්නේ නැහැ. சிலர் ஞானஸ்தானத்தை பெறுவார்கள், සමහර අය බෞතිස්මයක් ගන්නවා. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறது. සුද්ධාත්මය ලබන්න කැමති சிலர் වෙන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள், සමහර සුද්ධ බෞතිස්මයක් ලබා ගන්නවා. ஆலயத்துக்கு சரியாக போக மாட்டார்கள். නමුත් ඊට පස්සේ දේවස්ථානට හරියට යන්නේ சிலர் නැහැ. ஆலயத்துக்கு போவார்கள், සමහර දේවස්ථානට යනවා. தங்களுடைய ஊழியங்களை செய்ய மாட்டார்கள், දෙවියන් වහන්සේට දෙන සේවය කරන්නේ கடவுளுடைய නැහැ. அழைப்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். තමන්ගේ කැඳවීම තේරුම් ගන්නේ නැහැ. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். කැඳවනු ලැබුවෝ බොය නමුත් තෝරාගනු ලබන්නේ ස්වල්ප දෙනෙක් කියලා. ஹல்லேலூயா. හalleluya. ஆண்டவராகிய இயேசு வரும்போது அதான் நடக்கும். ඒ නිසා යේසුස් වහන්සේගේ පැමිණීමේදී ඒකයි සිද්ධ වෙන්නේ. நோவாட காலத்திலே இயேசு வரப்போறார் வரப்போறார் வரப்போறார், மரத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பி விட்டார் என்பதை நாங்கள் பிரசங்கிக்கிறது போல அவர் பிரசங்கித்தார். අපි දැන් නෝවාගේ කාලේ ජලගල්ම ගැන හරියට අපි දැන් යේසුස් වහන්සේ ගැන දේශනා කරනවනේ. නැවත නැගිටව යේසුස් වහන්සේ එන්න යනවා කියලා. ඒ වගේම නෝවත් ඒ කාලේ කතා කළා. ஆயத்தப்பட்டு தீர்மானம் பண்ணி அந்த ஒரு குடும்பம் மாத்திரமே போட்டுக்குள்ளாக නමුත් போனது. එදා සූදානම් වෙලා තීරණය ගත්තම නෝවා සහ නෝවාගේ පවුලේ උදවිය පමණයි ඒ නැවට ගොඩ වුණේ. முதலாவது நீங்கள் தீர்மானம் பண்ணினவர்கள் மாத்திரமா தீர்மானத்தை இருதயத்தில் எடுத்து ஓடுகிறவர்களாய் ඒ නිසා காணப்படுகிறீர்கள். ඔබ තීරණය ගත්ත අය පමණක් නොවේයි. ඔබ තීරණය තමන්ගේ අදවතට අරගෙන මේ දිවීම දුවන්නන් බවට පත් වෙන්න ඕනේ. தீர்மானத்தை பெறுகிறது முக்கியமல்ல, அந்த தீர்மானத்தை உறுதியாய் நாங்கள் இப்பொழுது ரட்சிப்புடைய பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு முடிவடைகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகுது. ඒ නිසා බලකට බලන්න තීරණය ගැනීම පමණක් වැදගත් නැහැ. තීරණය ගත්තම ඔබමම යේසුස් වහන්සේගේ ඊම දක්වා ඒ කියන්නේ මේ ගැලවීමේ මාර්ගයේ උන්වහන්සේව අමුණුතුරු අපි දුවන්න ඕනේ. அதான் ஆண்டவர் அந்த விதைக்கிறவனுடைய ஊமையை சொன்னார். ඒක තමයි යේසුස් වහන්සේ වපුරන්නේගේ උපමාවේ කිව්වේ. ரட்சிக்கப்பட்டு நாங்கள் தீர்மானம் பண்ண பின்பதாக அந்த தீர்மானத்திலே ஓடுவதற்கு பலவிதமான தடைகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. අපි ගැලවීම ලබලා තීරණය කරගෙන මේ ගමන් කරද්දී අපි දකිනවා මේ ගමනට ගොඩාක් බාධාවන් එනවා. சரியான தீர்மானம் பண்ணினவர்கள் அது போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினால் நிச்சயமாக ஓடி முடிப்பார்கள். නමුත් හරියට තීරණය කරපු අය තමන්ගේ තීරණය කොහොමද ඉෂ්ට කරගන්න ඕනේ කියන අය අනිවාර්යයෙන්ම උන් ගිල ඒකාන්තයෙන් මේක ලබා இந்த ගන්නවා. கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்க்கிற மிகவும் பரிதாபமான ஒரு காரியம், யார் தீர்மானம் பண்ணுகிறோம் ஏதோ அந்த உணர்ச்சியிலே தீர்மானம் பண்ணுகிறார்களே தவிர புத்தியிலே சிந்தனையிலே ஆவியிலே நிறைந்து கர்த்தரை அறிந்து தீர்மானம் பண்ணுகிறது ரொம்ப குறைவு. අද කිතුණු තිබෙන කිතුණු කාරකමෙන් ලොකුම ඛේද වාචකයක් තමයි ගොඩක් අය ඇඟුම්බර වෙලා තීරණ ගන්නව ඇරෙන්නට ආත්මයෙන් සැබෑකමෙන් මුළු සිතින් මුළු හදවතින් තීරණයක් අරගෙන දෙවියන් වහන්සේම ගමන් කරන සෙනග ඉතා பாருங்க, ஒரு சுவிசேஷ கூட்டம் நடச்சி முன்னாவான்னு சொன்னாக்கா 1000 பேர் வருவார்கள். අද බලන්න සුභාරති රැසීමක් කරලා යේසුස් වහන්සේ පිළිගන්න ඉස්සරහින් එනකො 10 ගණන් සෙනගෙනවා. அதனால சபைக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க. ඒ තුලින් සභාවට ආපුවා කී දෙනෙක් කියලා බලනවා 4-5 දෙනෙක් තමයි සභාවට. அந்த 5 பேர்ல எத்தனை பேர் சபையிலே இருக்கிறான்னு பார்த்தாக்கா 3 பேர் சபைக்கு ஒரு 3 வருஷம் வந்திருப்பார்கள். අපි දකිනවා ඒ කිනුත් ඒ ආව 5 දිනාගෙනුත් කී දෙනෙක් සභාවේ ඉන්නද කියලා බලනවා 3 දෙනෙක් අවුරුද්දක් දෙකක් සභාවට ඇවිල්ලා ඇති. கடைசியாக சபையில எத்தனை பேர் இருக்கிறான்னு சொன்னா 2 பேர் இருப்பார்கள். අන්තිමට බලනවා සභාවේ පවතින්නේ කී දෙනෙක් බලනවා දෙන්නෙක් ඉඳී. அதுல ஒருவன் ஊழியம் செய்வான், மத்தவன் ஏதோ விசுவாசியா வந்துட்டு போவான். ඒ කෙනෙක් එක්කෙනෙක් සේවය කරයි අනිත් එක්කෙනා සාමාන්‍ය ඇදලිවන්තෙක් වගේ ඇවිල්ලා යයි. அப்ப இதுதான் அழைக்கப்பட்டவர்கள். මේක තමයි කැඳවීම තිබෙන අය. இதுதான் முதலாவது தீர்மானம் பண்ணவங்க. ඒක තමයි මෙතන මේ පළමු කොට උන්වහන්සේ දකින්න තීරණය කරපු අය. அப்ப எல்லாரும் போனார்களா என்கிறதே அங்கே கேள்விக்குறிதான். මේ ඔක්කොමලා සෝන වෙතට ගෝලේ ඔක්කොමලා ගියායි කියන එක ප්‍රශ්නයක් තමයි. போயிருந்தாக்கா அதை எழுதியிருப்பார்கள். ඒ ඔක්කොමලා ගිහිල්ලා ඉන්නවා ඒ ඔක්කොලා ගැන මේ ඉස්සෙල් ලියලා ஏன்னா ඇති. பேதுருவும் யோவானும் ஓடினதை எழுதினவர்கள் ஏன் இந்த மத்தவங்களும் போனாங்கன்னு சொல்லி எழுதியிருக்க மாட்டார்களா? මෙතන පේතරස්ථා යොහන් ඒ ස්ථානයේ ගිය එක ඒගොල්ලන්ගේ නම් ලිව්වා නම් ඇයි මේක ලිව්වව කතුරුවරයා අනිත්‍යගේ නාමය ලිව්වේ නැත්තේ? அப்ப அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. එතන අපිට ප්‍රශ්නාර්ථයක් තිබෙනවා. காலவழியில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி. මේ උදෑසන ඔබගේ ජීවිතේට ප්‍රශ්නාර්ථයක්. இயேசு வரும்போது இயேசுவோடு போவீர்களா? යේසුස් වහන්සේ එන විට ඔබ යේසුස් සමග ගමන් කරනවද? எடுத்த தீர்மானத்திலே உறுதியா இருக்கிறீங்களா? ඔබ ගත්ත තීරණය තුළ ඔබ ස්ථිරව ඉන්නවද? ஆண்டவராகிய இயேசு என்னை ரட்சித்தார், நான் இந்த உலகத்திலே
தேவகுமாரனாகிய இயேசு ஒருவரே கடவுள் என்று அறிந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த உறுதியிலே நான் இருக்கிறேனா? ඒ යේසුස් වහන්සේ මාව ගලවලා තිබෙනවා, මාව නැවත උන්වහන්සේගේ රාජ්‍යයට ගෙන යන පිණිස මේවා ලියලා තිබෙනවා. ඒ නිසා මම ගත්ත තීරණය තුළ මම නියමිත වශයෙන් පවතිනවද? இப்ப பாருங்க, பேதுருவும் இப்ப யோவான் ஓடுறாங்க. දැන් බලන්න පේතෘස්තු යෝහනි දුවනවා. அப்ப என்ன செய்யறாங்க? அவங்க கேள்விப்பட்டோன்னு வேகமா ஓடுறாங்க. අපි දකිනවා මේ දෙන්නට සෝන් කොත ගැන ඉස්සෙල්ලා තිබෙන කියලා ආරංචි වෙනම வேகයෙන් දුවනවා. பேதுரு நல்ல வயசான மனுஷன், දැන් පේතෘස් කියන්නේ මෙතන වයස්ගත වූ පුද්ගලයෙක්. யோவான் வாலிபர். யோவான் කියන්නේ තරුණයෙක්. ஆனா ரெண்டு பேரும் அந்த அந்த ஆர்வம், ஓடணும், ஓடி ஓடி எப்படியாவது நாங்க தான் முதல்ல அதை பார்க்கணும் அப்படிங்கறதான மரியாதை செய்தியை கேட்டு அந்த தூக்கத்திலே எழுந்து விடிய காலையில ஓடுகிறார்கள். අපි දකිනවා මේ දෙන්නගේ දෙන ආශාව, ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ සෝන් කොතේ නැහැ කියන මේ ආරංචි ඇසුවම අපි තමයි කියලා ඉස්සෙල්ලා එක බලන්න ඕනේ කියලා නිදාගෙන මේ නැගිටලා තමයි වේගෙන් මේගොල්ලෝ දුවනවා. ஹல்லேலூயா. හalleluya. ஒரு சின்ன கேள்வி. පොඩි ප්‍රශ්නයක් ඔයගොල්ලන්ගේ අහන්නම්. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆண்டவரை தேடணும், எப்படியாவது ஆலயத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? මේ උදෑසන කල්පනා කරන ඉරිදා උදේම නැගිටලා මම සභාවට යන්න ඕනේ, දෙවියන් වහන්සේ සොයන්න ඕනේ කියලා ආශාවෙන් නැගිටින කී දෙනෙක් ඉන්නවද? எத்தனை பேர் இருக்கிறீங்க சனிக்கிழமையிலே இந்த பைபிள் எல்லாம் தேடி வச்சு உடுப்பு கிடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓடணும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? කී දෙනෙක් ඉන්නවද සෙනසුරාදාම බයිබලේ ලෑස්ති කරලා, ඇඳුම් පැළඳුම් ලෑස්ති කරලා ඒට උදේම මම පල්ලියට දුවන්න ඕනේ කියලා හිතන කී දෙනෙක් ඉන්නවද? வேதம் சொல்லுகிறது, බයිබලේ කියනවා ஆலயத்துக்கு வா என்று சொல்லும் போது ස්වාමින්ගේ ගෘහයට යමු යයි කී විට நான் அதுல ஒரு நல்ல பாட்டே இருக்கிறது. එතන ගීතිකාවක්ම තියෙනවා. அந்த இருதயத்திலே துடிப்போடு எப்பொழுது நான் போய் ஆண்டவரை தேடுவேன் என்கிறதான் அந்த இருதயம். එතන කියනවා මම ස්වාමින්ගේ ගෘහයට යමු යයි කියන විට මාගේ අත ප්‍රීතිය නිපිලා ගියා. 12 சீசர்கள் இருந்தாங்க, එදා ගෝලියෝ 12 දෙනෙක් සිටියා. ரெண்டு பேர் தான் அந்த தீர்மானம். නමුත් දෙන්නෙක්ට තමයි ඒ තීරණය. காலவெளியில யார்? මේ උදාසන ඔබ කවුද ඒ තීරණය? உங்களுக்கு சொல்ல முடியுமா? ඔබට කියන්න පුළුවන්ද මම තීරණය ගත්ත කෙනා කියලා? பேதுருவா யோவான்? ඔබ පේතරස්ද යෝහන්ද? இந்த மத்த சீசர்கள் மாதிரி එහෙම නැත්නම් අනිකුත් ගෝලයන් වගේද? யாரே அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, நாங்க ආරි උන්වහන්සේ නැවත නැගිටින එක පස්සේ බලාගමු. எப்பயாவது போய் பார்ப்போம். කවදා හරි ගිහින් එක බලමු. இல்லாட்டி இந்த மரியா போயிட்டு வந்திருக்கிறா தானே, இந்த பேதுரு யோவானும் ஓடி இருக்கிறாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு நம்ம එහෙමන කමක් නෑ. මග්ගලාය මරියලා කිව්වනේ දැන් පේදුරු යෝහනු ගියානේ. ඒගොල්ලෝ ඇවිල්ලා බලලා කියයි ඊට පස්සේ බලමු. ஹல்லேலூயா. හalleluya. அது உங்களுக்கு டூ லேட். එතකොට ඔබ ප්‍රමාද වැඩි. ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டு போயிடலாம். සමහර දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා යන්නත් පුළුවන් ඒ වෙනකොට. ஓடுறாங்க. මේගොල්ලෝ දුවනවා දෙන්න. ஓடும்போது என்ன நடக்கிறது? මේ දුවද්දි මොකද්ද වෙන්නේ? இந்த வயதானவனுக்கு முன்பதாக இந்த வாலிபன் ஓடுகிறான். අපි දකින මේ වයස්ගත වූ තැනත්තට වඩා මේ තරුණයා வேகයෙන් දුවනවා. அதுல ஒரு நல்ல ஒரு உதாரணம். මේක හොඳ උදාහරණයක්. வாலிபர்கள் உங்களுக்கு ஒரு சவால். මේක තරුණයන් වන ඔබට හොඳ අභියෝගයක්. இப்ப கிட்டத்தட்ட நானும் இந்த மேரிலே பாஸ்டர் பெஞ்சமின் எல்லாம் வயசு போய் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். දැන් මම පාස්ටර් බෙන්ජමින් ඒ වගේම පාස්ටර් දේවකතුමා මෙරිල් අපි ඔක්කොමලා දැන් වයස්ගත වෙලා අපි දුවනවා. ஹல்லேலூயா. හalleluya. வாலிபர்கள் எங்களுக்கு முன்னுக்கு நீங்க ஓடணும். නමුත් තරුණයෝ අපිට ඉස්සලා දුවන්න ඕනේ. ஹல்லேலூயா. හalleluya. நீங்க ஓடணும். ඔයාලා අපිට ඉස්සලා දුවන්න ඕනේ. எங்களுக்கு முன்பதாக ஓடணும். අපිට ඉස්සරින් ඔබ දුවන්න ඕනේ. ஓடி போய் அங்க பாக்குறதுக்கு நீங்க போகல, பயம் வந்துருச்சு அவனுக்கு. නමුත් ගිහිල්ලා දුවලා ගිහිල්ලා ඒක බලන්න ඔබ බය වුණා. அது வாலிபர்களுக்கு இருக்கிறதா? මේක තරුණයන්ට තියෙන දෙයක් තමයි. ஏன்னா பேதுருவை லீடர் ஆக்குனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய அந்த போல்ட்னஸ். අපි දකිනවා පේතරස්තු මේ ස්ථානයේ පෙන්වන්නට හේතුව තමයි ඔහුගේ නිර්භීතකම. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. දෙන්නම දුවනවා. ஆனால் பேதுரு உள்ளதாக போய் பார்க்கிறான். නමුත් පේතරස් තමයි ගිහිල්ලා ඇතුළට නැමී ඉස්සලම බලන්නේ. முன்னதாக ஓடினதுக்கு என்ன அவனுக்கு உள்ளுக்கு போகல. අපි දකිනවා ඉස්සලා දිවට මොකද අර තරුණ යෝහන් ඇතුළට ගියේ නැහැ. இப்ப திரும்ப வேத வசனத்துக்கு வாங்க. අපි නැවත දෙවියන් වහන්සේගේ වචෙන්ට එමු. பிந்தினோர் முந்தினாராயும் முந்தினோர் பிந்தினோராயும். බයිබලයේ කියනවා පළමු තැනැත්තෝ අන්තිමයෝ වන්නේය, අන්තිමයෝ පළමු තැනැත්තෝ වන්නේය. நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. බයිබලයේ කියනවා මම සිටගෙන සිටිමි කියන තැනැත්තා නොවැටෙන පිණිස වග நீ බලාගනීවා. ஓடியது வீணாக போகாதபடி நீ உள்ளே போய் பார்க்கும் பரியந்தம் உன்னுடைய ஓட்டத்தை ஓடு. ඒ නිසා ඔයා දුවන දිවිල්ල නිෂ්ඵල නොවන පිණිස ඔබ ගොස් උන්වහන්සේව සම්මුඛ වෙන පිණිස දුවන්න. இந்த ரெண்டு பேர்ல யார் பெரியவர்கள்? මේ දෙදෙනාගෙන් කවුද වැඩි හිටියා? யார் தலைவனாக மாறியது? කවුද தலைவனாக மாறியது, தலைவனாக மாறியது. කවුද මෙතන නායකයෙක් බවට පත් උනේ? அந்த தைரியத்தோடு கூட தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து ஆண்டவருடைய சீலைகளையும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலையும் நேரடியாக අපි கண்டவர். කියනවා නිර්භීතව ගිහිල්ලා යේසුස් වහන්සේගේ රෙදි කඩසා යේසුස් වහන්සේගේ ඉස්සු සෝන නැවත නැගිටීම ගැන බැලුවා වූ ඒ ගෝලයා තමයි. யோவான் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஒத்த ஒரு தாசன். ඇත්ත තමයි යෝහන් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගේ ලයට සමීපත වූ ගෝලයෙක්. ஆண்டவரை நேசித்தவன். යේසුස් වහන්සේ ගොඩක් ආදරය කළ ගෝලයෙක්. ஆனால் ஓடி போய் கல்லறைக்கு உள்ளாக போகலையே. නමුත් ගියලා දුවලා ගිහිල්ලා සෝන්ගේ ඇතුළට ගියේ නෑනේ. அருமையான வாலிபர்களே, ඒ නිසා තරුණේනි உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயம்,
ඔයාගේ ජීවිතේ තියෙන බය உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சோர்வுகள், ඒ කියන්නේ ඔයාලගේ ජීවිතේ කලාන්ත உங்களுடைய භාවය வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த ஸ்திரமற்ற தன்மை ඔයාලගේ ජීවිතේ තියෙන අස්ථීර භාවය உங்களை உள்ளே போக மாட்டாது. ඔයාලා සමහර ඇතුළට යන්නේ නැහැ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ நீ எந்த කියන්නේ இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து உங்களுடைய வளர்ச்சியை குறித்து தேடுங்கள். ඔබ ඉන්න ස්ථානයේ ඉඳලා ඔබගේ වර්ධනය ගැන සොයා බලපන්. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று உங்களுடைய வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියන සුද්ධාත්මේ නුඹලා කරේ පාලවන කල්ලි නුඹලා බලය ලබන්නෝයි කියලා. திங்கட்கிழமை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு பயம் இருக்கிறது, சுவிசேஷம் சொல்ல எனக்கு பயம், ஜனங்களோடு பேசுவதற்கு பயம், ஆலயத்திலே வந்திருக்கிற புதிய நபர்களோடு கூட பேசுவதற்கு பயம். ඒ නිසා සඳුද ඇවිල්ලා මේ සුද්ධාත්ම දීමනාවිද ඔබ යාඥා කරන්න. ඒකට හේතුව ඔයගලන්ට බය තිබෙනවා. එළියට ගිහලා සුභාරංචි කියන බයයි, පල්ලියට එන එක ගැන යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ගැන කියන බයයි. කියන්න ස්වාමීනි මගේ බය තුරන් කළ මැනව. ஹல்லேலூயா. හalleluya. அவ்வளவு தூரம் ஓடி கல்லறைக்கு முன்னதாக போனவன் அவல்லையா முன்னுக்கு බලන්න போயிருக்கலாம். ඉස්සල්ලා ගිය ගෝලයා යෝහන් එයා නේද ඇතුළට ඉස්සලම යන්න ඕනේ. இது பாருங்க, உலகத்திலேயே நடக்கிறது. අද මේක ලෝකෙ සිද්ධ වෙනවා. சந்திர மண்டலத்தில் முதலாவது இறங்க வேண்டிய யார்? කවුද මේ අපි දකිනවා චන්ද්‍රයා ඇතුළට ඉස්සලම බයින්න ඕනේ කවුද? நில் ஆம்ஸ்ட்ராங் இல்ல, නීල් ආමස්ට්‍රෝන් නේද? இல்ல நில் ஆம்ஸ்ட்ராங் இல்ல. නීල් ආමස්ට්‍රෝන් නෙවෙයි. அதுல கட்டுப்பாடு கொடுத்து போட்டிருந்தது வந்து அவனோட பேரை எனக்கு மறந்துட்டேன். சரியா? அதுல ஆமா, சந்திர மண்டலத்தில் போயிட்டு ரொக்கெட்ல இறங்குறது வந்து அந்த லீடர். இவன் வந்து அமர்ஸ்ட்ராங் வந்து உதவியாளன் தான். ඇත්තටම නීල් ආමස්ට්‍රෝන් ඇවිල්ලා සාකරුවා. නමුත් ඒ වෙලාවේ මම හිතන්නේ යුරි ගගාරින් පාස්ටර්. சரி பேரை விடுங்க. දැන් කමක් නෑ කවුරුනත්. හරි අපි දකිනවා ඒ ස්ථානේ ඊට කලින් නායකයෙක් හිටියා. එයා තමයි චන්ද්‍රයා මත පාතබන්න ඕනේ. அப்ப 3 பேர் போறாங்க. තුන් දෙනෙක් යනවා පළමු කොට. போனவன இப்ப சந்திரனுக்கு போயிட்டாங்க, ரொக்கெட் போயிருச்சு. දැන් ගිහිල්ලා ඒකලගේ රොකට්ටුව චන්ද්‍රයා මතට ගියා. அவர் போய் கீழே பாக்குறாரு, பார்த்தோன்னா அந்த தலைவருக்கு அவருக்கு பாயறதுக்கு பயம். නමුත් ගිහිල්ලා බලද්දී ඒ නායකයට පළමු කොට පාතබන්න බයයි. அப்ப நில் ஆம்ஸ்ட்ராங்க்கு பயம் இல்ல. නමුත් නීල් ආමස්ට්‍රෝන් බය නෑ. சொல்ற நான் பாயவா அப்படின்னு. එයා කියන යා මම බයින්නම් ඉස්සල්ලා. அவர் சொல்ற சரி பரவாயில்ல நீ பாய். හරි එන ඔයා ඉස්සල්ලා සඳට බහින්න. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. හalleluya. அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். එයාත් අද කිතුනේ තමයි. ஆனா சந்திர மண்டலத்துல இறங்க வேண்டிய ஒரு பேரை விட்டுட்டாரு. இன்னைக்கு முழு உலகத்திலே முதலாவது கால் வைத்த மனிதன் யார்? நில் ஆம்ஸ்ட்ராங். දැන් බලන්න චන්ද්‍රයා වෙතට ඉස්සලම බයින්න ඕනේ කියලා තමන්ගේ නාමය මැකී ගියා. නමුත් අද ලෝකේ පළමු කොට චන්ද්‍රයා මත පාතබු මනුෂ්‍යයා කවුද? නීල් ආමස්ට්‍රෝන්. ஹalleluya. හalleluya. இங்க இயேசுனுடைய சீலையை பார்க்க வேண்டியது யோவான், ஆனால் பார்த்தது பேதுரு. නමුත් මෙතන යේසුස් වහන්සේගේ නැවත නැගිටීම ඉස්සලම සනාථ කරගන්න ඕනේ යෝහන්. නමුත් ඒක සනාථ කරගත්තේ පේදුරු. ஹalleluya. හalleluya. உன்னோட ஊழியத்தை விட்டு கொடுக்காத. එයාගේ සේවය ඔව් අයිමි කරගත්තා. யாருக்காக ஊழியம் செய்கிறாய்? ඔබ කවුදද සේවය யார் உன்னை அழைத்தது? කවුද ඔබ நீ කැඳවන්නේ? யாரை பார்க்க போகிறாய்? ඔබ කාව දකින්නද යන්නේ? பேதுருவை பீட் பண்ணி போகிறாய், ஆனால் உள்ளே போகலையே. ඔබ පේතරස්ව පසු කර ගියා. නමුත් ඔබ ඇතුළට ගියේ නෑනේ. நீ எல்லாருக்கும் முன்பதாக போய் அங்க கல்லறையில் நின்னாய், ஆனால் ஆண்டவருடைய கல்லறைக்குள்ளாக ඔබ போகவில்லை. සියල්ලන් ඉදිරියේ ගිහිල්ලා සෝන් වෙතට ගියා. නමුත් ඔබ සෝන් කොට ඇතුළට ගියේ නෑනේ. அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், கடைசி நிமிஷத்திலே தங்களுடைய ஆத்மாவை இழந்து අපි போகிறவர்கள். ගොඩාක් අයගේ ජීවිත දකිනවා අන්තිම මොහොතේ Tamanගේ ගැලවීමේ ආත්මය අයිමි කරගන්න. ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின அநேக ஊழியர்கள் தங்களுடைய ஊழியங்களை இழந்து இன்று ஊழியமே இல்லாமல் ஆண்டவர் வரும்போது பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்களை காணுகிறோம். ඔබ දකිනවද දහස් සංඛ්‍යාත සෙනගව යේසුස් වහන්සේ සහ දිනාගත් සමහර දේව සේවකයෝ පවා අන්තිමට ඒගොල්ලන්ගේ ජීවිතය අයිමි කරගෙන යේසුස් වහන්සේගේ ඊම දකින්න බැරි තත්වයකද ඉන්නවා. ஹalleluya. හalleluya. ஓட்டம் முக்கியமல்ல. ඔබගේ දිවීම වැදගත් නෑ. பவுல் சொல்லுகிறார், පෞල්තුමා කියනවා ஓட்டத்தை துவங்கினேன், මගේ දිවීම ආරම්භ කළා. ஓட்டத்தை முடித்தேன், මගේ දිවීම කෙලවර කළා. ஜீவ கிரீடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். මා උදෙසා තබා තිබෙන ජීවනය ඔටුන ලබා ගන්න යනවා. சொல்லுங்க ஒரு ஹalleluya ஹalleluya. හalleluya. யூதாசும் ஓடுகிறான், යුදාසුත් දුවනවා. நல்ல ஒரு ஓட்டம். එයාගේ දිවීමත් හොඳයි. ஆனா அவருடைய ஓட்டம் எப்படி தடைப்பட்டது? නමුත් එයාගේ දිවීම කොහොමද බාධා වුනේ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பொக்கிஷத்தையே பார்க்கும்படி அவனுக்கு கொடுத்தார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ගබඩාකාරකමම බලාගන්න යුදස්ත දුන්නා. கர்த்தருடைய பொக்கிஷம் அவன் கையிலே இருக்கிறது. ඒ කියන්නේ ස්වාමින් වහන්සේගේ වස්තුව ඔහුගේ දෑතේ තිබුණා. இயேசு அவனுடைய கைகளிலே இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔහුගේ දෑතේ ඉන්නවා. இயேசுவோடு கூட நடக்கிறார். යේසුස් සමග ගමන් කරනවා. அதை விட்டுட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பார்த்தபோது නමුත් රිදී කාසිතියක් ඔහු දැක්ක ගමන් ஹalleluya හalleluya அவனுடைய ஓட்டம் தடைப்பட்டது. එයාගේ දිවීම කෙලවර වෙනවා. இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிதானே? අද ඔබ මම එම නේද? நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். අපි දුවනෝදට ஒரு சின்ன படம், පොඩි මුදලක් சின்ன ஒரு பெண்ணுடைய அழகு, නැත්නම් පොඩි කාන්තාවගේ අලංකාරය, சின்ன ஒரு பையனுடைய அழகு, එහෙම නැත්නම් පොඩි කොල්ලෙක්ගේ අලංකාරය, போன்ல வருகிற ஒரு பாவம், එහෙම නැත්නම් ඉදිරියේ එන්නව පාපයක්. இதனால ஆண்டவரை மறந்து விடுகிறோம் அல்லவா? ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේ අමතක කරනවා නොවේද? இதை நம்ம ஞாபகத்துல வையுங்கள். ඒ නිසා අමතක තබා ගන්න. ஜெபத்துக்கு வாரவர்கள் ஞாபகத்துல வையுங்கள். යාඥාවට නෑ මතක තබා ගන්න. உங்களுக்கு பிரதான பொக்கிஷம் இயேசு. ඔයාලගේ ප්‍රධාන වස්තුව යේසුස්. யாரு இயேசு?
சொல்லுங்க பக்கத்துல உள்ள பாருங்க. කියන කවුද ඔබගේ ජේසු? அவரோட பிரதான பொக்கிஷம் இயேசு தானே. අද ඔබගේ ප්‍රධාන වස්තුව යේසු. சொல்லுங்க பக்கத்துல உள்ள. කියන්න ළඟින් ඉන්න කෙනා බලලා කියන්න. இயேசு යේසුස් තමයි ඔබගේ ප්‍රධාන වස්තුව. பொக்கிஷத்தை விட்டுட்டு ඒ වස්තුව අතහැරලා நீ பாஸ்டரை நோக்கி பாத்தியன்னு ඔබ சொன்னா පාලකතුමා දෙස බැලුවා නම් அந்த பாஸ்டர்ட்ட சுகம் இருக்குதுன்னு நீ யோசிச்சேன்னு சொன்னா ඒ පාලකතුමා සමග සුවය තිබෙන කියලා ඒ ගැන කල්පනා කළා නම් அவர்கிட்ட வல்லமை இருக்குன்னு நீ யோசிச்சியா? එයා ළඟ බලය තිබෙනවා කියලා ඔබ කල්පනා කළා නම් கை நிறைய பணத்தை வச்சுக்கொண்டு 30 வெள்ளிக்காசை பார்த்ததற்கான சமானம். හරියට අත පුරා මුදල් තබාගෙන රිදී කාසි දියක් බැලුවට සමානයි. ஹalleluya. හලෙලූයා. உன் ஓட்டத்தை மிகவும் கவனமாக ஓட வேண்டிய காலம். ඒ නිසා අපගේ දිවීමේ තම ප්‍රවේශයෙන් දුවන්න ඕන කාලයක්. யூதாசுக்கு காரணம் என்ன? சந்தேகம், பயம், நம்பிக்கை இல்லாமை. මොකද උනේ මේ සියල්ල හේතුව මොකද්ද? අසැකය, අවිශ්වාසවන්තකම. சந்தேகம் இருக்குமேயானால் உனக்கு தேவனை சரிசிக்க முடியாது. ඔබ දන්නවද ඔබ තුළ සැකේ තිබෙනවා නම් ඔබට බෑ දෙවියන් වහන්සේට සේවය කරන්න. பயம் இருக்குமேயானால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ඔබ முடியாது. බය තිබෙනවා නම් දෙවියන් වහන්සේට මේවරකම් කරන්න ඔබට බැරි වෙනවා. நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளோடு கூட போக ඔබට முடியாது. දෙවියන් වහන්සේගේ විශ්වාසවන්තකමක් නැමැති නම් දෙවියන් වහන්සේව ගමන් කරන්න බැරි වෙනවා. மோசே மேலே வானத்து அங்கே சீனாய் மலையிலே பேசிக் கொண்டிருக்கிறான். අපි දකිනවා මෝසෙස් සීනායි කන්දේ දෙවියන් වහන්සේට කතා කරමින් ඉන්නවා. மோசே பேசும்போது மோசேக்கு வாயாக இருந்து பேசியவன் ஆரோன். අපි දකිනවා මෝසෙස් කතා කරන විට මෝසෙස්ට මුඛය වෙලා කතා කළේ ආරෝන්. பார்வோனிடத்திலே போய் பேசிய போது 10 வாதைகளை நேரடியாக கண்டவன். අපි දකිනවා පාරෝ වෙතට ගිහිල්ලා මෝසෙස් සමග කතා කරද්දී දෙවියන් වහන්සේ උන්ට කළා මා පීඩා දසේ දැක්කව ආරෝන්. சீனாய் மலையிலே மோசே பேசிக் கொண்டிருக்கிறான். இங்கே ஜனங்களை ஆரோன் பார்க்கிறான், மறந்து விடுகிறான். ஒரு கண்டு குட்டியை செய்து விக்கிர ஆராதனைக்கு ஜனங்களை வழி අපි நடத்துகிறான். දකිනවා මෝසෙස් දෙවියන් වහන්සේ සමග සීනායි කන්දේ කතා කරද්දී ආරෝන් මෝසෙස්ගේ නොපැමිණීම ගැන දැකලා සෙනග දෙස බලලා ඔව් කුමද කරන්නේ? සෙනගට රන් වව් රූපයක් අදලා දෙනවා. அவருடைய ஓட்டத்துக்கு முடியாமல் போன காரணம் என்ன? சந்தேகம், பயம், මොකද උනේ அவநம்பிக்கை. එයාගේ දිවීම එදා දුවන්ට බැරි වුණේ හේතුව මොකද්ද? මෝසෙස් නාවියයි සැකය අවිශ්වාසවන්තකම තමයි ඔහුට ඒක සිද්ධ වුණේ. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் வாசிப்பீர்களா? ඔබ ගලාති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය 1 සිට 4 දක්වා ඔබ කියවනවා නම් கலாத்திய சபை ஒரு நல்ல சபை. ගලාති සභාව හොඳ සභාවක්. அதை நாங்க வாசிப்போம். கலாத்தியர் 3:1 வரை. අපි කියවලා බලමු මේ පද ටික ගලාති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය. ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடிய ஜனங்கள். ඒ කියන්නේ මේ ගලාති සභාවේ සෙනග දෙවියන් වහන්සේවක හොඳ දිවීමක් දිවව වූ සෙනග. இயேசுவோடு கூட வாழ்ந்த ஜனங்கள். යේසුස් වහන්සේ සමග ජීවත් වුණා වූ සෙනග. நானும் கூட பார்க்கிறேன், இந்த சபையிலே ஆரம்பத்தில் இருந்த ஜனங்கள் அப்படியாக கர்த்தரோடு கூட வாழ்ந்து கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சிந்தித்த ஜனங்கள். මම දකිනවා මේ සභාවෙත් ඒ වගේ ආරම්භ කාලේ ඉති සෙනග දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වෙන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේක ගමන් කළා වූ සෙනගක්. இப்படி அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களா என்பதே ஒரு கேள்விக்குறி. නමුත් දැන් අද එවැනි සෙනගක් ඉන්නවද කියන එක අපිට ප්‍රශ්නාර්ථයක්ව තිබෙනවා. வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1 வரை. ගලාති 3 கலாத்தியர் වෙනි 3ஆம் පරිච්ඡේදය. அதிகாரம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்று. අහෝ අඥාන ගලාතිවරුනි, කුරුසේ ඇනගසන ලද යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නුඹලාගේ ඇස් ඉදිරියේ ප්‍රසිද්ධ ලෙස දක්වනු ලැබූ නමුත් නුඹලා මායාවකට ඇල්ලුවේ කවුද? නුඹලාගෙන් මේක පමණක් දැනගන්නට කැමැත්තෙමි. එනම් නුඹලා ආත්මයන් වහන්සේ ලැබුවේ විවස්ථාවේ ක්‍රියා කරන කොටගෙනද? නොහොත් ඇදහිල්ලේ පණිවිඩය කරන කොටගෙනද? නුඹලා මෙපමණ අඥානද? ආත්මයන්න් තුල පටන්ගත් නුඹලා දැන් මහන්සිය සම්පූර්ණව සිටියුද? නුඹලා එපමණ දේ නිෂ්ඵල වින්දහුද? சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், මේ සභාව දෙස බලලා දෙවියන් වහන්සේ කියනවා, புத்தி இல்லாத கலாத்தியர்களே, අඥාන ගලාතිවරුනි, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டீர்களே. යේසුස් වහන්සේ නුඹලා ප්‍රසිද්ධ ලෙස නුඹලා දැනගත්තෝය. ஆவியிலே நிறைந்து ஒரு ஞானஸ்தானத்தை எடுத்தீர்களே. ආත්මයෙන් පිරීලා නුඹලා බෞතිස්මයක් ලබා ගත්තෝය. ஆவியிலே நிறைந்த போது ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்ததை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களே. ආත්මයෙන් පිරී සිටින විට දෙවියන් වහන්සේ නුඹලාව සේවයට කැඳවූ බව නුඹලා දැනගත්තෝය. ஒரு பாடலை பாடும்போது ஆவியிலே நிறைந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தூக்கி பாடினீர்களே. ඔබ ගායනා කරද්දී ඔබගේ සිතේ ඇතුළාන්තයෙන් නුඹලාගේ දෑත් ඔසවා නුඹලා ගායනා කළෝය.
ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது எத்தனை மணி தியானமா இருந்தாலும் பரவாயில்லை பேசுங்கள் பாஸ்டர் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தீர்களே. දේශනාවක් කරන අවස්ථාවේ පාලකතුමනි කොච්චර වෙලා කතා කළා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා බ සවන් දුන්නා නොවේද? இப்பொழுது ஒரு அரை மணி தியானம் பேசும்போதே கடிகாரத்தை பார்க்கிறீர்களே. දැන් පැය භාගයක් කතා කරද්දිම ඔරලෝසු දිස ඇරී බලනවා නේද? ஆதியிலே இருந்தபோது ஆண்டவருக்காக உங்களுடைய காணிகளை தசம்பாங்களை மோதிரங்களை காணிகளை தாலிகளை கலட்டி போட்டீர்களே. ඔබ ආත්මෙන් ඉන්න කාලේ ඔබ දෙවියන් වහන්සේට පඩරු දමන විට ඔබගේ මුදු ඔබගේ තැල්ල ඔබගේ රන් මාලය පවා ගලවා දෙවියන් වහන්සේට ඔබගේ මංගල බුද්ධ පවා දුන්නා නොවේද? இப்ப ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவருக்காக காணிக்கை போடும்போது பையிலே தேடுகிறீர்களே எவ்வளவு போடலாம் என்று. දැන් දේව සභාවට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට පඩරුවක් දමන වෙලාවේ කොයි පඩරු දමනවද කියලා කොයි මුදල දමනවද කියලා මම සොයා බලනවා. ஆதியிலே ஆண்டவருக்காக கொடுக்கும்போது நீங்கள் அதெல்லாம் சிந்திக்கவில்லையே. නමුත් ආරම්භයේදී දෙවියන් වහන්සේ උදෙසා නුඹලා දෙන විට මේව සියල්ල කල්පනා නොකළේ. ஆதியிலே வரும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்யலாம், பாஸ்டர் என்ன செய்யலாம், எங்கே போகலாம், எங்கே சமையல் செய்யலாம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்களே. පටන් ගැනීම කාලේදී ඔබ සභාවට එනකොට පාස්ටර් මම මොකක් කරන්න ඕනද, මම කුමක් කරන්න ඕනද, මම කුමක් උයන්න ඕනද, මොන වැඩේ මම කරන්න ඕනද කියලා පාලකතුමාගෙන් ඇහුවා නොවේද? வீட்டு கூட்டங்கள் எடுக்கும்போது போட்டி போட்டுக்கொண்டு எங்க வீட்டுல வீட்டு கூட்டம் வைங்க, எங்கட வீட்டு கூட்டம் வைங்க என்று சொன்னீர்களே. ඒ දවස්වල නිවෙස් රැස්වීම පවස්වන අවස්ථාවේදී තරඟකාරීත්වයෙන් මගේ ගෙදර රැස්වීම තබන්න, මගේ ගෙදර රැස්වීම තබන්න කියලා නිවෙස් රැස්වෙන් තිබුවා නොවේද? ஒரு ஊழியங்களை செய்யும் போது இந்த மேலே போட்டிருக்கிற இந்த டியூப் லைட்ல இருந்து இந்த எல்லாம் வாலிபர்கள் போட்டதா. මේ සේවය කරන අවස්ථාවේදී මේ ගොඩනැගිල්ලේ උඩ තියෙන ටීප් ලයිට් වල ඉඳලා මේ සියල්ලම දැමුවේ තරුණියෝ තමයි. இந்த பெண்ணுக்கு இருக்கிறதான அந்த டாய்லெட்டுக்கு மேல போட்ட கான்கிரீட் எல்லாமே வாலிபர்கள் මේ போட்டதா. පිටිපස්සේ ගොඩනැගිල්ලේ තිබෙන ඒ කොන්ක්‍රීට් එක ඒ සියල්ල දැම්මේ ස්ලැබ් එක දැම්මේ ඔක්කොම තරුණියෝ තමයි. எல்லாம் வாலிபர்கள் தான். හැම දේම කළේ තරුණියෝ තමයි. இன்னைக்கு கிட்டடியில எங்கேயோ ஒரு இடத்துல ரைட் அந்த கனடாவுல இருந்து ஒரு சகோதரி இந்த ஷெரின்னு வந்தாங்க ஒரு காலத்துல ஒரு மிஷனரி. ළඟදී ඒ කාලේ අපිට කැනඩාවේ ඉඳලා සහෝදරියක් ආවා ෂෙරින් කාරා කියනව මිෂනරිවරියක්. அந்த சகோதரியை கிட்டத்துல ஒரு ஜெபத்துல கண்டேன். ඒ සහෝදරිය මම ළඟකදී යාඥාවේදී දැක්කා. அப்ப அந்த சகோதரி கேக்குறா, ඒ සහෝදරිය මගෙන් ආනවා பாஸ்டர் அந்த காலத்துல அந்த வாலிபெல்லாம் நிறைஞ்சு போயிருப்பாங்களே அதே மாதிரி இன்னைக்கு சபை இருக்குதா? එයාව පාස්ටර් ඒ කාලේ ඔයත් එක්ක තරුණයෝ ගොඩාක් පිරිලා ඉතිරියා හිටියානේ තාමත් ඒ වගේ ඉන්නවද කියලා ඇහුවා. ஐயோ ஒரு குருசேன்னா நிறைஞ்சு வருவாங்களே, ඒ කාලේ සුභාරංචි වැඩක් නම් තරුණයෝ පිරිලා එනවනේ. சபையில நிறைஞ்சு இருப்பாங்களே සභාවේ තරුණයෝ පිරිලා ඉතිරිලා ඉන්නවනේ. இல்லையா ரணிஜ்? එහෙම නේද රනිජ්? இருப்பாங்களே. එහෙම නේද ඉන්නව නේද? இப்ப ரணிஜியே காணலையே. දැන් රනිජෝ වෙන්නේ නැහනේ. அப்ப அப்படி இருப்பாங்களே. ඒ තරමට තරුණයෝ හිටියානේ. பாஸ்டர் அப்படி உங்க பயல்கள் இருக்கிறாங்களா? පාස්ටර් එදාට මේ කොල්ලෝ ටික තාම ඉන්නවද? நான் ஒண்ணுமே பேசல. මම මුකුත් කතා කරේ නැහැ. கப்சி பிளாஸ்டர் போட்டுட்டு මම ප්ලාස්ටර් එකක් දාගෙන எஸ் சிஸ்டர் yes sister ගියාගෙන බාඩු හිටියා. எங்கே කෝ நல்ல புத்தியோடு ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று உருவாகிய சபை கலாத்தி சபை. ගලාති සභාව කියන්නේ උන්ට දෙවියන් වහන්සේ ජීවත් වෙන්න ඕනේ කියලා ඇදුනා වූ සභාවක්. யோவான் ஓடுகிறார், பேதுருவுக்கு முன்பதாக நான் ஓட வேண்டும். යෝහන් දුවනවා පේතරස්ට කලින් මම දුවන්න ඕනේ. ஆனால் பயம், නමුත් බය அவருடைய வாழ்க்கையில் இருந்த அவிசுவாசம், එයාගේ ජීවිතේ අවිශ්වාසවන්තකම அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான கடவுளுக்காக ஓட வேண்டும் என்ற ஓட்டம் இடையிலே நிறுத்தப்பட்டது. දෙවියන් වහන්සේ උදෙසා දුවන්න ඕනේ කියන තමාගේ දිවීම භාගයට නවතුණා. வேதம் சொல்லுகிறது, දේ වචනේ කියනවා ஓட்டத்தை ஓடுவது முக்கியமல்ல, අපගේ දිවීම වැදගත් නොවේ. முடிப்பது முக்கியம். නමුත් දිවීම කෙලවර කිරීම වැදගත්. சொல்லுங்க ஒரு ஹalleluya. කියන්න හලෙලුයාව. சபையை ஆரம்பித்தது முக்கியமல்ல, මේ සභාව පටන් ගත්ත එක වැදගත් නෙමෙයි. இயேசு வரும்போது சபைகள் நிறைந்ததாக ஆண்டவருக்காக இந்த பிரதேசத்தை ஆதாயப்படுத்தி ஆண்டவரே இதோ நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் முக்கியம். යේසුස් වහන්සේ වෙන සභාවේ ආත්ම දිනාගෙන මෙන්න ස්වාමිනී මේ ආත්ම උදෙසා සූදානම් කියලා කියන එකයි වැදගත්. உலகத்திலே ஓட்டத்தை தோக்கி முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆவியிலே தோங்கி ஆவியிலே முடித்தவன் பேதுருவை போல உள்ளதாக போகிறான். ஆவியிலே தோங்கி மாம்சத்திலே முடிக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சந்தேகம் பாவம் அவநம்பிக்கையிலே தன்னுடைய ஓட்டத்தை මේ நிறுத்துகிறான். ලෝකයේ දිවීම පටන් අරගෙන කෙලවර කරපය ඔක්කොමලා බැලුවනම් ආත්මෙන් පටන් අරගෙන ආත්මෙන් කෙලවර කළා වූ පේත්‍රස් වගේ දිවීම කෙලවර කරුවා. නමුත් මේ ලෝකයේ දිවීම පටන් අරන් බාගෙට නැවතුණා කියන බැලුවනම් ආත්මෙන් පටන් අරගෙන මාංශයෙන් කෙලවර කළා වූ யோහන් වගේ වුන් සිටිනවා. ஹalleluya. හalleluya. யாருக்காக பாஸ்டர் மெரில் மொழிபெயர்க்கிறார்? ඇයි කවුරුද සද පාස්ටර් මෙරිල් මේ පරිවර්තනය කරන්නේ? நானா அவருக்காக சிலுவையில் மரித்தேன். මම දේ අවුදසා කුරුසියේ මැරුණේ. வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියා තිබෙනවා. பவுலா உனக்காக மரித்தார், පවුල්ද නුඹලා උදෙසා මැරුණේ. அப்போலோவா உனக்காக மரித்தார், අපොලොස්ද නුඹලා උදෙසා කුරුසියට ගියේ. யோவானா உனக்காக மரித்தார், යෝහන්ට ඔබ උදෙසා මැරුණේ. யோவானா உனக்காக எழும்பினார். යෝහන්ට ඔබ උදෙසා නැවත නැගිටිනේ. கர்த்தராகிய இயேசு. ස්වාමියෝ යේසුස් වහන්සේ. சொல்லுங்க ஒரு ஹalleluya. ஹalleluya. හalleluya. நான் யாரை பார்க்க போகிறாய்? එනිසා ඔබ කාවද யாருக்காக ஓடுகிறாய்? ඔබ කවුරු දිසා දුවන්නේ යනවද? உன்னுடைய ஓட்டம் துரிதமாக இருக்க
இருக்க வேண்டும். ඔයාගේ දිවීම තමත් වේගයෙන් තිබෙන්න ඕනේ. துரிதமாக இருக்கிறது மாத்திரம் அல்லாமல் பேதுரு போனது போல தேவனை தரிசிக்க வேண்டும். ඔයාගේ දිවීම වේගවත් පමණක්ම නෙවෙයි ඔයාගේ දිවීම පේතරස් වගේ කෙලවර කිරීමක් වෙන්න ඕනේ. ஹல்லேலூயா. හalleluya. அதற்காகத்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பிரதான ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு கூட ඒ பேசுகிறார். නිසා තමයි දෙවියන් වහන්සේ මේ ප්‍රධාන දේ මේ තුල උන්වහන්සේගේ නාමයෙන් ඔබට කතා කරන්නේ. யூதாசை போன்ற 30 வெள்ளி காசுகளுக்காக கை நிறைய இருக்கிற இயேசுங்கிறது பொக்கிஷத்தை விட்டு ඒ விடாது. නිසා යූදාස් වගේ රිදී කාසිතියකට ඔයාගේ අතපුරා වස්තුව වන යේසුස් වහන්සේ වයිබි නොකරගන්න. ஹல்லேலூயா. හalleluya. இயேசுதான் உங்களுக்கு எல்லாம். යේසුස් වහන්සේ ඔබට සියල්ලෙන් සියල්ල. இயேசுதான் உங்களுக்கு எல்லாம். යේසුස් වහන්සේ ඔබට සියල්ලෙන් සියල්ල. இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. යේසුස් නැත්නම් ඔබට කිසිවක් නැහැ. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க. ළඟින් එකනවා බලලා කියන්න. என்ன இருந்து வேலை இல்லை. මොනවා තිබුණත් වැඩක් නැහැ. சொல்லுங்களேன் கொஞ்சம் பக்கம். කියන්න ළඟින් එකනවා බලපොட කියන්නකෝ. இயேசு இல்லைன்னா வேலை. යේසු නැතිනම් කිසි දෙයක් වැඩක් නැහැ. அப்ப இயேசுக்காக வாழ்றியா? ඒ නිසා යේසුස් උසා ජීවත් වෙන්න. யாருக்காக ஊழியம்? ඔබ කවුදසද සේවය? யாருக்காக பாட்டு? කවුදසද ගායනා කරන්නේ? யாருக்காக நமஸ்காரம்? කවුදසද ඔබ නමස්කාර කරන්නේ? யாருக்காக காணிக்கை? කවුදසද පඬුරු දෙන්නේ? யாருக்காக பெரிய வெள்ளி? කවුදසද මාසිකුරාදා? யாருக்காக திங்கட்கிழமை மீட்டிங்? කවුරුදසද සෞන්දර්ය රැස්වීම? புதன்கிழமை மீட்டிங் පදාදා யாருக்காக? යාඥාව කවුරුදසද? கிறிஸ்துனுடைய நாமத்தை மையம். ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයේ මහිමේ කිරීම උදෙසා. ஏழு நின்று ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலை. නැගිට සිට දෙනෙත් වසායි සපාත් කරලා අපි යාඥා